வரகரிசி சாம்பார் சாதம் செய்வது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி, துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கருகாப்பில், கொத்தமல்லி தழை. தேவையான காய்கறிகள்: முள்ளங்கி 1, கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் 5, கத்திரிக்காய் 2. வெந்தயம், கடுகு, மல்லித்தூள், சீரக மிளகு, பெருங்காயத்தூள். வரகரிசியும் பருப்பையும் குண்டாவில் போட்டு 5 தடவை கழுவி எடுத்து குக்கரில் போட்டு 3 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பை போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கலந்து குக்கரை மூடி 4 விசில் விட்டுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி தக்காளி, கருகாப்பில், எடுத்து வச்ச காய்கறிகள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. பெருங்காயத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பை போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கங்க. மேலே கொத்தமல்லி தழையை தூவிக்கங்க. குக்கரை இறக்கி நல்லா கிளறி விட்டு காய்கறி கலவையை அதில் ஊற்றி கிளறி விட்டுக்கணும். ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவினால் சுவையான வரகரிசி சாம்பார் சாதம் தயார்.